இல்லைங்க, அது எங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாரு. புதிய தமிழகம் கட்சி எங்கள் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வந்து வழக்கு நேற்று டெல்லி உயர்நீதிமன்ற வழக்கு போட்டோம். எங்களுக்கு தனி சின்னம் கொடுக்க சொல்லிக்கிறாங்க. எனவே நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் தேர்தல் ஆணையம் எது ஒதுக்குகிறதோ அந்த சின்னத்தில் போட்டியிடுவோம். அது எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளோடு உயர்மட்ட குழு உறுப்பினர்களோடு கலந்தாலோசித்து எப்பொழுதுமே வந்து இது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை எனக்கு கொடுத்தார்கள். அந்த முடிவெடுத்துட்டோம். யார் போட்டியிடுங்கிறது கட்சியினுடைய அதுவும் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும். அதெல்லாம் வந்து இன்னும் நாள் இருக்குதுங்க. இன்னும் கூட்டணி எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு மகத்தான கூட்டணி, ஒரு போல்டு மேன், அயன் மேன், ஒரு இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இன்னைக்கு அமையப்பட்டிருக்கிறது. எப்படிங்க, நான் இங்கே வந்து எங்களை பற்றி தான் பேச முடியும். நாங்கள் வந்து மக்களுக்காக இந்த கூட்டணியில் இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய ஒரு கூட்டணியை உருவாக்குகிறோம். இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி. இந்த மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய கூட்டணி. மத்திய மாநில அரசுகள் மீது மக்களுடைய எதிர்ப்பு மனநிலை இருக்குன்னு சொல்றீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலை கூட நீங்க பயணம் போகல தெரியலையா? மத்திய அரசு மீது மக்களுக்கு அது நான் தனியா இன்று வந்து அது நிறைய நாள் பேசுறதுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. நீ 19 இன்னும் 1 மாசம் இருக்குது. அதுல எல்லாம் அந்த கூட்டத்தில் வாங்க. பத்தொன்பது 4/2024 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் SDPI கட்சியும் கூட்டணி அமைத்து தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் தேர்தலை சந்திப்பது என இன்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் SDPI கட்சிக்கும் 20/3/2020 புதன்கிழமை ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இக்கூட்டணியில் SDPI கட்சிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒதுக்குவது என தீர்மானிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.